ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இந்த நம்ம டீ கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய பீஸ் கேக் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் இது செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி நான் அந்த கேக்கை முட்டை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன், அதை உடச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக 1/4 கப் அளவு தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதாவது அது நல்லா அந்த எல்லோயிஷ் போய் நல்லா ஒயிட்டாக நல்லா ஃப்ளஃபியாகி வரணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தயிர் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கையிலேயே கூட பீட் பண்ணி ரெடி பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இந்தளவு ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு மைதா, 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால். இது தாங்க தேவையான இன்க்ரீடியன்ட். இதுக்கு மேலே இதுக்கு எதுவுமே தேவையில்லை. இதை விஸ்க் வச்சோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சோ ஒரு 10 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு 1 நம்பர் ஸ்பீடில் வச்சு ஜஸ்ட்டு 10 செகண்ட் அடித்தாலே போதும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டூட்டி ஃப்ரூட்டி மைதாவில் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட வெறும் பேட்டர் கேக் மாதிரி பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ட்ரேயில் தான் பேக் பண்ண போகிறேன். இதில் பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா மைதா டஸ்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே லைட்டாக நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதை இனிமேல் நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி அவனில் பேக் பண்ண போகிறேன். அவனை வந்து 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 25 to 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே கடாயில் பண்ணுறதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் பேக் பண்ணி ஆற வச்சு எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சைடு எட்ஜஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடியில் இருக்கிற பட்டர் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நமக்கு காந்தாமல் அந்த பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள், நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே அடியில் வந்துருச்சு. நம்ம மேலே சேர்த்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே அடியில் தான் வந்திருக்கும், ஏன்னா நம்ம அதில் மைதா டஸ்ட் பண்ணலை. இப்போ பாருங்கள், கேக் வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுவே நீங்கள் இன்னும் ஹைட்டாக பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் அந்த ஃப்ளஃபியாக இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான். இப்போ அதை வந்து நான் கட் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டான லேயர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நீல வாக்கிலேயே கட் பண்ணிக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்து காட்டுற பாருங்கள். அதோட ஸ்ட்ரக்சர் அந்த ஃப்ளஃபி வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். அழுத்தி பார்க்குறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் எல்லாத்தையும் போட்டு பீட் பண்ணிவிட்டு அப்படியே அவன்லேயோ இல்லை கடாயிலையோ நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டக்குன்னு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சாஃப்டான சூப்பரான வெனிலா கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.